அடுத்ததாக ராஜாராமன், மாநில ஒருங்கிணைப்பாளர். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாடு முழுவதும் நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அனைத்து மாவட்ட மாநகர்களிலும் இதுபோன்ற வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக நமது மாவட்டத்தின் தலைநகரான புதுக்கோட்டையிலே இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். எதற்கு இந்த வகுப்பு அப்படின்னா என்ன? வகுப்பு அப்படிங்கிறது ஒரு அரேபிய சொல். அந்த அரேபிய சொல் எதை குறிக்குதுன்னா, ஒரு தனி மனிதன் தன்னுடைய சொத்துக்களையோ தனது நிலத்தையோ தனது பொருளையோ தானமாக கொடுப்பது என்பதை தான் அந்த வகுப்பு என்பது தெரியப்படுத்துகிறது. வகுப்புனா அதான் மீனிங், அதான் அர்த்தம். அப்படி நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தங்களுடைய நிலத்தையோ தங்களுடைய பொருள்களையோ தங்களுடைய சொத்துக்களையோ தங்களை சார்ந்த தங்களது உறவுகளுக்காக தானமாக எழுதி கொடுத்த சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வகுப்பு வாரியம். இந்த வகுப்பு வாரியத்தில் தற்போதைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 கோடி ரூபாய்க்கு உள்ள சொத்துக்கள் வகுப்பு வாரியத்தில் இருக்கு. அது கிட்டத்தட்ட 9,80,000 ஏக்கர் நிலப்பரப்பு கூடிய சொத்து இந்த வகுப்பு வாரியத்தில் இருக்கு. சொத்து மதிப்பில் நீங்கள் ஏக்கர் மதிப்பில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 7,85,900 சொத்துக்கள் இந்த வகுப்பு வாரியத்தில் இருக்கு. இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, அரசாங்கம் வழிநடத்தக்கூடிய இராணுவ அமைப்பு, அப்புறம் ரயில்வே அமைப்பு, இந்த 2 அமைப்பை தாண்டி மூன்றாவதா இந்த வகுப்பு வாரியத்தில் பெரிய அளவில் சொத்து இருக்கு இந்தியாவில். இது மூன்றாவதா இந்த வகுப்பு வாரிய சொத்துட்ட தான் வகுப்பு வாரியத்தில் தான் அதிகமான சொத்து இருக்கு. இதை எப்படி நம்ம கையகப்படுத்துறது, எதை எப்படி நம்ம அபகரிக்கிறது அப்படிங்கிற இதை சிந்தனை பண்ணி அதுக்காக கொண்டு வந்தப்பட்ட இந்த திட்ட வரைவு மசோதா, வகுப்பு வாரிய திட்ட வரைவு மசோதா, இதை நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்க்குது. ஏன் எதிர்க்குது, இதில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்தியாவில் 30 வகுப்பு வாரியங்கள் இருக்கு. அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கு. யூனியன் பிரதேசங்கள்லேருந்து மொத்தமாக 30 வகுப்பு வாரியம் இருக்கு. அந்த 30 வகுப்பு வாரியங்களை ஒட்டுமொத்தமாக நிர்வகிக்கிறாங்க இந்த வகுப்பு வாரியம். இப்போ இந்த வகுப்பு வாரியங்கள் அந்த ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள வகுப்பு வாரியத்தை அதற்குன்னு ஒரு தலைமை செயல் அதிகாரியை நியமித்து அதை நிர்வாகப்படுத்திட்டு வராங்க. இப்போ இதுவரைக்கும் அந்த தலைமை நிர்வாக செயல் அதிகாரி அப்படிங்கிறவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாங்க. இன்னைக்கு இந்த திட்ட வரைவில் என்ன கொண்டு வராங்கன்னா, இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் இந்த வகுப்பு வாரியத்தினுடைய தலைமை அதிகாரியாக வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதை பொருட்படுத்துதுன்னா, இந்த இஸ்லாமியர்கள்ட்ட உள்ள இந்த சொத்தை இதை இந்து நேரடியாக சொல்லலை, இந்துக்கள் அவன் சொல்ல மாட்டான். அவன் எப்படி சொல்லனா, இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் நிர்வகிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரு வேணாலும் நிர்வகிக்கலாங்கிற அர்த்தம் தான். அவன் முதல்ல 1-2 மாற்றுவான். அப்புறம் என்ன பண்ணுவான், ஒட்டு மொத்தமாக அதை எல்லாத்தையும் அவனுக்கு தேவையான சொத்தா மாற்றத்துக்கு யார் உடந்தையாக இருக்கிறாங்களோ அந்த மதத்தை உள்ளவங்கள சேர்த்து அதில் மாற்றி விட்டுருவான். வேற என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதில் உறுப்பினராக இருக்கிறவங்களில் 2 மாற்று மதத்தை சேர்ந்தவங்க இருக்கலாம். இஸ்லாமியர் அல்லாத சமூகத்தை சேர்ந்த 2 நபர்கள் அதில் அந்த வாரியத்தில் உறுப்பினராக இருக்கலாம். 2 இஸ்லாமிய பெண்கள் உறுப்பினராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இஸ்லாமிய பெண்கள் 2 பேர் இருக்கலாம்னு சட்ட வரைவு இருக்கு. திரும்ப எதுக்கு நீ மறுபடியும் அதுக்கு ஒரு திட்ட வரைவு கொண்டு வர்ற? இதோட நோக்கம் என்னன்னா, இஸ்லாமியர்களுக்காக அமைக்கப்பட்ட இந்த வகுப்பு வாரியத்தில் உள்ள சொத்துக்களை அப்படியே
இந்த அரசாங்கம் ஆட்டையை போட பார்க்குது. ஒன்றும் அது அர்த்தம் வெளிப்படையான அர்த்தம் வேறு எதுவுமே இல்லை. இதுதான் உள்ள நீங்கள் போய் பார்த்தாலும் அர்த்தம் அதுதான், வெளிப்படையான அர்த்தம் அதுதான். அந்த சொத்துக்களை இந்த அரசாங்கம் அபகரிக்க முயற்சி பண்ணுது. அதற்காக தான் இந்த திட்ட வரைவு மசோதா 2013 ஒரு திட்ட வரைவு மசோதா வந்துச்சு. அந்த மசோதா இந்த இஸ்லாமியருக்கு ஆதரவான மசோதாவாக இருந்துச்சு. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, எந்த போராட்டமும் இல்லை, அதை தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. இப்போ அதை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம்னா இஸ்லாமியர் அல்லாதவர்களை உள்ளே கொண்டு வர்றாங்க. சரி, இந்து சமய அறநிலைத்துறை இருக்குது. அந்த இந்து சமய அறநிலைத்துறையில் இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தர் மன்னிக்கணும் இந்து அல்லாத ஒருத்தரை தலைமை அதிகாரியாக கொண்டு வரதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்குமா? இந்தியா முழுக்க உள்ள இந்து கோயில்களில் இந்து அல்லாத ஒருத்தரை தலைமைக்கு கொண்டு வரோம்னா அனுமதிக்குமா? அதே போல தான் மற்ற மதங்களும், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, சீக்கிய மதமாக இருந்தாலும் சரி, அவரவர் வழிபாடு அவரவர் வழி, அதை நம்ம தலையிடக்கூடாது. அதை அவங்களே நிர்வகிக்கிறது உனக்கு என்ன சிக்கல்? உனக்கு தான் தெரியும் என்ன சொத்து இருக்குன்னு. இவ்வளோ வரைவு சொல்கிறான். இத்தனை லட்சம் ஏக்கர் இடம் இருக்குது, இத்தனை லட்சம் கோடி சொத்து இருக்குது, இத்தனை லட்சம் ஏக்கர், இத்தனை லட்சம் சொத்து அவங்கள்ட்ட இருக்குது. இது எல்லாமே சொல்கிறாங்களே, எல்லாமே புள்ளி உரங்கள் இருக்குது. இதுக்கு மேலே நீயே அதை தலையிடுற. இதை தாண்டி என்னன்னாக்க இந்த இடம் அரசாங்கத்தோடதா இல்லை இஸ்லாமியர்களுக்கு அந்த வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்தா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணதுக்கு ஒரு ஆளை நிர்வகிக்கிறாங்க. அதை இதுக்கு முன்னாடி யாருன்னா வகுப்பு வாரிய தீர்ப்பாணையம்னு ஒன்று இருந்துச்சு. அவங்க தான் இறுதிப்படுத்துவாங்க இந்த சொத்து யாருடையது, வகுப்பு வாரிக்கு உண்மையாலுமே சொந்தமான சொத்தா இல்லை வேற யாருக்கும் அரசாங்கத்துக்கு உள்ளதாங்கிறத அவங்க நிர்ணயிக்கிறதா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கலெக்டர் அதை ஆராய்ந்து அது அரசாங்க சொத்தா இல்லை வகுப்பு வாரியத்துக்கான சொத்தான்னு ஒரு வரைவு கொடுப்பாங்களாம். அதை வச்சுக்கிட்டு இவங்க முடிவு பண்ணுவாங்களாம். இது எல்லாமே மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே அந்த சொத்துக்களை இந்திய அரசாங்கம் அபகரித்து அதை ஆட்டையை போட நினைக்குது. அதுதான் இதோட வெளிப்படையான அர்த்தம். இதை வன்மையாக நாம் தமிழர் கட்சி கண்டிக்குது. இதை உடனடியாக திரும்ப பெற்று முன்னாடி இருந்த அந்த திட்ட வரைவோடவே இந்த வகுப்பு வாரியம் செயல்படணும்னு நாம் தமிழர் கட்சிக்கார சார்பாக கேட்டுக்கிட்டு எங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.